வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? எடப்பாடி அவர்கள் வந்து இங்க நொளம்பூர், சென்னையில இருக்க நொளம்பூர்ல பேசினார். அதான் அண்ணா பிறந்த நாள் கூட்டம்னு நெனைக்கிறேன். அதுல பேசும்போது, "அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், நீக்கப்பட்டவர்கள் தாங்க." அப்படின்னு சொல்லி ஆவேசமா பேசியிருக்காரு. அதுக்கான காரணங்கள் என்ன? எதன் அடிப்படையில இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி, முன்னாள் அமைச்சர்களும், மாவட்ட செயலாளர்களும் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. நீலாங்கரையில அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி தான் இந்த தகவல்கள் இருக்குங்க. அத பத்தி விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதுக்கு நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதாவது மதுரவாயலுக்கு அருகிலே இருக்கிற நொளம்பூர்ல அண்ணாவின் 116வது பிறந்த நாள் கூட்டம். இந்த கூட்டத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு. குறிப்பா வந்து கட்சியோட ஒற்றுமை, கட்சி கட்சி வந்து தொண்டர்களுக்கு தாங்க சொந்தம். இவங்கலாம் யாருங்க? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது இதுவரைக்கும் நீக்கப்பட்டவர்கள், அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் பொதுக்குழுவால் நீ நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால அவங்கலாம் திரும்ப சேர்ப்பது என்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நீக்கப்பட்டவர்கள், நீக்கப்பட்டவர்கள் தாங்க. அத ஏங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆவேசமாக பேசியிருக்காரு. அதாவதுங்க இங்க வைத்திலிங்கம் அவர்களும், வேலுமணியும் ஒருங்கிணைப்பை பத்தி பேசுறாங்க. அதேபோல கே.சி. பழனிசாமி பேசுறாரு ஒரு பக்கம். ஒரு பக்கம் ஓபிஎஸ் பேசிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் சசிகலா இல்ல டிசம்பருக்குள்ள நாங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சிருவோங்கிறாங்க. பட் இது எதுவுமே நடக்காதுங்க. நான் சொன்னதுதாங்க சட்டம் அப்படிங்கிறார். நான் என்ன சொல்றேன், ஒரு பொதுக்குழு தானே நீக்குச்சு இவங்க எல்லாரையுமே. யாரு ஓபிஎஸ், சசிகலா, கே.சி. பழனிசாமி, புகழேந்தி அவர்கள் எல்லாரையுமே வந்து நீக்கியது வந்து பொதுக்குழு. பொதுக்குழுவ கூட்டி இவங்களெல்லாம் நீக்கணும், மறுபடியும் ஒருங்கிணைந்து செயல்படணுங்கிறாங்க. அப்படின்னு பொதுக்குழுல கேட்கலாமா? இவரே ஏன் முடிவு பண்றாரு? இவர் நினைச்சத பொதுக்குழுவை வச்சு முடிச்சுக்கிட்டாரு. பொதுக்குழு ஆதரவாளர்கள், எடப்பாடியோட ஆதரவாளர்கள். அதனால அந்த வேலைய பண்ணாங்க. இப்போ பொதுக்குழுவ கூப்பிட்டு இந்த விஷயத்த பண்ணுங்க அப்படின்னா, ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? பயம். ஏன்னா ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்னு பேசுவான் அப்படிங்கிறதுனால பயம். யாருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவருக்கு. நம்முடைய அதிமுகவின் நெருங்கிய நண்பர்கள் சிலர் வந்து நேத்து இரவு கூட நான் மீட் பண்ணியிருந்தேன். பேசும்போது, அவங்க எல்லாருமே வந்து இல்லங்க இதெல்லாம் வந்து அதாவது அவர் வந்து ஒரு பொறுப்புல இருக்காரு. ஒரிஜினல் அதிமுகவுல பொறுப்புல இருக்காரு. அவரு தான் பார்த்தேன். அதாவதுங்க இதெல்லாம் அதாவது ஏற்கனவே 20% கீழ போயிட்டு இருக்குங்க ஓட்டு. இதுக்கு மேல வந்து நம்ம சட்டமன்றத்துல ஒருங்கிணையாம சும்மா உட்கார்ந்திருந்தோம் அப்படின்னா, யாருங்க வருவா நம்ம கட்சிக்கு? இவர் சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. நீக்கப்பட்டவர்கள், நீக்கப்பட்டவர்கள் தான. அப்ப நீங்க ஜெயிக்கிற விருப்பமே இல்லையா உங்களுக்கு? அப்ப திமுக கிட்ட பணம் வாங்கிட்டீங்களான்னு கேட்கறாங்க. நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? இப்படிதான் இருக்கு. ஒரு நண்பர் கூட எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு காலையில. எனக்கு வந்து அதிமுகவினர் பலர் வந்து நண்பர்களா இருக்காங்க. காரணம் நம்ம இந்த தலைப்புல பேசுறோம். ஒருங்கிணைந்த அதிமுக வேணுங்கிறோம். நான் என்ன சொல்றதுங்க? என்ன விட்டுருங்க. நான் வந்து ஒரு பொதுவான ஒரு தமிழன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்ப துணை முதல்வராக போகிற உதயநிதி சொல்றாரு. அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. பாஜகவ உள்ள விடக்கூடாது அப்படின்னா, திராவிட கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும். 3வது கட்சி நீங்க வாங்க. யார் வேணா வாங்க. விஜய் வரட்டும், சீமான் வரட்டும், கமல் வரட்டும், யார் வேணா வாங்க. ஆனால் அதிமுகங்கிற கட்சி வந்து ஒருங்கிணைந்து இருந்தால் தான் அது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு உதயநிதி சொல்றாரு. வேற யாருமே வெளியாள் சொல்ல. எதிரிக்கு எதிரி, பங்காளிக்கு பங்காளி. நாங்க பங்காளி சண்டை போட்டுப்போம்ன்னு சொல்ற 2 அதிமுகவும், திமுகவும் அவங்க மேல ஒரு கரிசனம் இருக்கு. அதாவது ஆட்சிக்கு வந்தா திமுக, அதிமுக தாங்க மாறி மாறி வரணும். புரியுதுங்களா? அதனால வந்து அதிமுக ஒரு வலிமையான கட்சியாக மாற வேண்டும்னு அவர் சொல்லியிருக்காரு. நேத்து நான் விழுப்புரத்துல இரவு இருந்தேன். அங்க அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்கள் ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்தார். அந்த விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே மீட்டிங் போட்டிருந்தாங்க. நான் சும்மா ஒரு 5 நிமிஷம் அப்படியே கேட்டுட்டு இருந்தேன். அதாவதுங்க அவரும் ஒரு அவர் வந்து இப்ப இந்த ஒருங்கிணைப்பு பத்தி அதெல்லாம் பேசல. அவரு அண்ணா அந்த 116வது பிறந்தநாள் கூட்டம் பேசிட்டு இருந்தாரு. பயங்கர ஆவேசமா பேசிட்டு இருந்தாரு. அண்ணா வேலுமணி கோயம்புத்தூர்ல பேசிட்டு இருந்தாரு. நெறைய பேர் பேசுறாங்க. பட் இவர்கள் எல்லோருமே திமுகவை ஒத்தை கொத்த வர முடியுமா? என் கூட ஸ்டேஜ்ல பேசுறதுக்கு தயாரா? அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயம் தாங்க. திமுக பேசுவதெல்லாம் இருக்கட்டும். நம்ம கட்சி என்ன நிலைமையில இருக்கு? அதை யோசிச்சு பாருங்களேன். கேட்டா திமுக கூட்டணியில பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. திமுகல கூட்டணி பிரச்சனைய அவங்க பார்த்துப்பாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லையா? அவங்க பார்த்துப்பாங்க. அதை விடுங்க. ஆனால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை சேர்க்காமல் நீங்க 2026ல எலக்ஷனை எதிர்கொண்டால், தேர்தலை எதிர்கொண்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
மிகப்பெரிய ஒரு தோல்வியை அதிமுக சந்திக்க நேரிடும் அப்படிங்கறத நம்ம ஆணித்தரமா சொல்லிக்கிட்டே இருக்கோம். காரணம் என்ன அப்படிங்கிறது 1008 காரணங்கள் இருக்கு. மக்களுக்கே அவங்க மேல நம்பிக்கை இல்ல. திமுக இல்லங்க. திமுக விட்டுருங்க. அதிமுகவில் பதவியில் இருக்கிற அந்த ஒன்றியத்துக்கு கீழ பதவியில் இருக்கிற பல நபர்களை நான் சந்திச்சு பேசியிருக்கேன். நேற்று கூட 2, 3 பேர பார்த்தேன் நான். அந்த கூட்டத்துக்கு பக்கத்துல. பட் இவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "என்னங்க இந்த மாரி இவங்க சும்மா ஏதோ பேசிட்டே தான் இருப்பாங்க. பட் ஓபிஎஸ் வந்தா இப்ப தென் தமிழ்நாட்டுல நமக்கு 2, 3% கூடும். சசிகலா வந்தாங்கன்னா டெல்டால ஒரு 2, 3% கூடும். டிடிவி தினகரன் எப்படியும் 3, 4% வச்சிருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% நம்ம ஆட் பண்ணலாங்க. இவர் சும்மா இவங்கலாம் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. யாரு? அதிமுகவின் ஒரு கீழ்மட்ட தொண்டன் மட்டும் இல்ல, பதவியில இருக்கிறவர். ஒரு கிராமத்துல பதவியில இருக்கிற ஒரு நபர். இவர் இப்படி சொல்றாரு. நான் இன்னும் 2, 3 பேர்ட்ட பேசும்போது, சும்மா அப்படிதாங்க பேசுவாங்க. எலக்ஷன் நேரத்துல நெருங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. ஒரு சிலர் இல்லங்க இவங்க பண்றத பார்த்தா 2026 ஜெயிக்க மாட்டாங்க போல இருக்கு. 2026 ஜெயிக்கலன்னா நான்லாம் அதிமுகல இருக்க மாட்டேங்க. பதவி வேணா ஒண்ணும் வேணாம்னு போயிட்டே இருப்பேன் நானு. எத்தன நாளைக்கு நம்ம சும்மா உட்கார்ந்து செலவு பண்ணிட்டு இருக்கிறதுன்னு கேட்கிறாரு. நான் இவங்க 10 பேரை கூப்பிட்டு வந்தாங்க. இப்ப எனக்கு 3000, 4000 செலவு. ஒவ்வொரு தடவை உங்க மீட்டிங் போடும்போது நான் அந்த மாதிரி செலவு பண்ணிட்டு இருந்தா எங்கேருந்து வருமானம் வருது? ஆட்சிக்கு வந்தாலும் நீங்க ஏதாவது எனக்கு வேலை கொடுக்க முடியும். அப்படின்னு ஓப்பனா சொல்றாரு ஒருத்தர். இப்படிதான் நிலைமை இருக்குங்க. இதுதான் நிலவரம், கள நிலவரம். அதாவது நீங்க ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். நான் கிட்டத்தட்ட அதாவது அதிமுகவுடைய பதவியில் இருக்கிறவர். நான் பெரிய பதவியில இருக்கிறவங்கலாம் விட்டுருங்க. சின்ன பதவியில இருக்கிற ஒரு சிலர் அந்த ஒன்றிய குழு உறுப்பினர்கள், ஒரு அந்த செயற்குழு உறுப்பினர்கள் அந்த இதுல இருக்கும். ஒன்றியத்துல இருக்கும். அவங்க அதே போல ஒருத்தர் பேச்சாளர். அதிமுகவுடைய பேச்சாளர் ஒன்றியத்துல. சும்மா எல்லாம் சின்ன சின்ன ஆட்கள் தான். இருந்தாலும் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி அவங்கள்ட்ட பேசினேன் நேத்து. சும்மா ஒரு 10, 15 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன். அவர்களுடைய வார்த்தைகள் இப்படிதான் இருந்துச்சு. இவங்க எப்பயாவது பேசிட்டு தாங்க இருப்பாங்க. ஒற்றுமை இல்லைன்னா எப்படிங்க ஜெயிக்க முடியும்? அம்மா காலத்துல 45% வாங்கினாங்க 2014ல. இவங்க பண்ற கூத்துல இப்ப 20% கூட இல்ல. இவங்க என்ன தனித்து நின்று நம்ம 45% வாங்கினோம் எம்பி எலெக்ஷன்ல. இவங்க எல்லாம் செய்யறத பார்த்தா ஆட்சிக்கு இல்லைங்க. எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த ஆதங்கம் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் 18 பேர் கொண்ட குழு. அதுல வந்து ஒரு 12 அமைச்சர்கள், ஒரு 6 மாவட்ட செயலாளர்கள். இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசினதோட ரியாக்ஷன் தான் நேத்திக்கு மீட்டிங்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு. அதுல குறிப்பா அதிமுக இருந்து நீக்கப்பட்டவர்கள் தான் யாரையுமே சேர்க்க மாட்டோம். ஓபிஎஸ், சசிகலா, கேசி பழனிசாமி, புகழேந்தி, வைத்தியலிங்கம் ஒருத்தரையும் சேர்க்க மாட்டோம். ஆமா அதிமுக தொண்டர்கள் தான் முக்கியம். கீழ் பதவியில யாரா இருக்காங்களோ அவங்களை கூப்பிடுங்க. ஓபிஎஸ் ஓட ஆதரவாளர்களை கூப்பிடுங்க. டிடிவியோட ஆதரவாளர்களை கூப்பிடுங்க. அவங்க எவ்வளவு வேணா செலவு பண்ணலாம். ஆனால் இவங்க இந்த 10 பேரை வச்சுங்க லிஸ்ட்ல. இவங்க யாரையும் சேர்க்கவே மாட்டோம். சேர்த்தா கட்சியை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க. என்னையே பதவியை விட்டு நீக்க வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பயம், அச்சம் வந்து அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு இருக்கு. இப்படித்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது கண்கூடா தெரியுதுங்க. அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அண்ணன் எடப்பாடி அவர்கள். இதுக்கே நம்ம தனியா ஒரு போஸ்ட் போடலாம் போட்டுருக்கு. அந்த அளவுக்கு டாபிக் இருக்கு. நம்ம எல்லாம் நிறைய அதிமுக பத்தி தான் பேசுறோம் அப்படின்னா அதிமுகவுடைய டாபிக் தான் ரெஸ்பான்ஸ் இருக்கு. மற்ற டாபிக் எல்லாம் பெருசா ரெஸ்பான்ஸ் இல்லை. நானும் நிறைய சாம்பிளிங் பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம பேசித்தானே ஆகணும். ஸோ அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொள்வது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது தன்னை அதாவது கறந்த பால் மடிப்புகாது கருவாடு மீனாகாதுன்னு சொன்ன ஒருவரே தூக்கி சபாநாயகர் ஆக்கினாரு. வீரப்பன் என்ன பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியும். எம்ஜிஆர் இருந்த போது ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக என்ன செய்தார் வீரப்பன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவரை அமைச்சராக்குனாங்க மறுபடியும். சோ இந்த அளவுக்கு இறங்கி போகிற பக்குவம், அது என்னதான் கோபமான ஒரு ஆளா இருந்தாலும் ஜெயலலிதா அவர்களும் இறங்கி போய் கட்சி தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஏன்னா ஜானகி அணியும் ஜெய அணியும் இணைந்த போது அவ்வளவு விஷயங்களை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சொல்றது சொல்லுங்க பார்ப்போம். இந்த புரிதலே இல்லாமல் அண்ணன் எடப்பாடி இருக்காரு அப்படிங்கிறதுதான். நீக்கப்பட்டவர்கள் தான். அப்ப நீங்க அதிமுக ஆட்சிக்கே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் அமைந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் நிச்சயமாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் 2026 தேர்தலுக்கு பிறகு பதில் சொல்வார். நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க. இபிஎஸ் மாஸ் 2026 அதிமுக ஆட்சி அப்படின்னு போடுறீங்க. உங்களெல்லாம் பார்த்து அடர்தாஸ் இருக்கிறதானே எனக்கு தெரியல. முதல்ல சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கணுங்க. அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா 35% வேணும். அதுக்கு என்ன பண்ண போறீங்க? யாராவது கூட்டணி சேர்க்க போறீங்களா? இல்ல என்ன பண்ண போறீங்க? 23 இன்னைக்கு 20 ஆயிடுச்சு தேமுதிகவோட சேர்த்து. ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சாரா 3% குறைஞ்சபட்சம் அதிமுகவுடைய வாக்குகள் குறையும். சோ இண்டிவிஜுவல் அதிமுகவோட வாக்கு வங்கி 16%. 16% வச்சு நீங்க தேர்தலுக்கு போனீங்கன்னா 17% அது வேணும். 16.66% வேணும் டெபாசிட் வாங்கணும் அப்படின்னா. அதுக்கு என்ன பண்ணணும்? 16.67% வாங்கினாதான் நீங்க டெபாசிட்டே வாங்க முடியும். இந்த புரிதலே இல்லாமல் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவதுங்க, ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா, அந்த கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கணும். மக்கள் மனசுல இல்லப்பா அதிமுக எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்கப்பான்னு ஒரு மனநிலை வந்தால் மட்டும் தான், அதிமுக வெற்றி பெற முடியும். அத புரிஞ்சுக்கங்க. அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு தெளிவா புரிய வைங்க. இப்ப புகழேந்தி அவர்கள் அவருக்கு எதிரா பேசிட்டு இருக்காரு. கே.சி. பழனிசாமி எதிரா பேசிட்டு இருக்காரு. ஜே.சி.டி. பிரபாகர் பேசிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் பேசிட்டு இருக்காரு. சசிகலா அவர்கள் வெளிப்படையா அவர் எதிர்க்கலனாலும், அதிமுக ஒன்றிணையணும்னு உள்ள போறதுக்கு ஆசைப்படுறாங்க. பட் இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்காமல் இவர் என்னத்த கிழிக்க போறாரு? 2026ல சொல்லுங்க. விசிகா வரும், காங்கிரஸ் வரும்னு இலவு காத்த கிளியாக காத்துட்டு உட்கார்ந்திருக்க வேண்டியதுதான். சோ புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு அரசியலை இவர் எவ்வளவு நாளைக்கு பண்ணிட்டு இருக்க முடியும்? அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பார்க்கலாம். பொறுத்து இருந்து பார்ப்போம். சோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க் யூ அண்ட் பை டு எவரிஒன். ஆதரவளிக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.